அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. இப்ப நம்ம 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தமாவும், அவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் சம்பந்தமாவும் தகவல்கள் குடுத்துட்டு வர்றோம். ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனவுன்ஸ்மென்ட் வர வர வீடியோஸ் போட்டுட்டு வர்றோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ பிளஸ் 2ல இப்ப படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் யாரெல்லாம் இன்ஜினியரிங் சேரணும்னு விருப்பப்படுறாங்களோ, அவங்களுக்கான ஒரு ரைட்டான காலேஜ்ன்னு சொல்லலாம். என்ன காலேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இந்த குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி கோயம்புத்தூர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள கடந்த ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. ஸோ தமிழ்நாட்டுல இந்த கல்லூரியில சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையில சேர முடியும். ஒண்ணு த்ரூ நம்ம வந்து கவுன்சிலிங் வழியா வர முடியும். அதாவது டிஎன்இஏ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட கவுன்சிலிங் ப்ராசஸ் வழியா நம்ம வந்து வர முடியும். ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட் அட்மிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இத வந்து ஒவ்வொரு கல்லூரிகளையும் ஒவ்வொரு மாரியா ஃபாலோ பண்றாங்க. சில கல்லூரிகள்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த அட்மிஷன்ஸ மெரிட் மேனேஜ்மென்ட் அட்மிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில கல்லூரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துவாங்க. அதாவது மேனேஜ்மென்ட் சீட்டுக்கே. சில கல்லூரிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி, அதாவது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட் கோட்டாக்கான அட்மிஷன்ஸ்ங்கிறது இப்ப ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்ப 2026, 27 இந்த அகாடமிக் இயருக்கான மேனேஜ்மென்ட் கோட்டாக்கான அட்மிஷன்ஸ வந்து அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து இவங்க இன்டர்வியூ மாரியோ, இல்ல வந்து எக்ஸாம் மாரியோ வைக்க போறாங்களான்னு கேட்டா கிடையாது. நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, அவங்க உங்கள கூப்பிட்டு பேசுவாங்க. பிளஸ் வந்து உங்களுடைய 10த் மார்க், 12த் மார்க் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ்ங்கிறத குடுப்பாங்க. ஸோ இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிய ஏன் சூஸ் பண்ணணும்? ஸோ குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது 1984ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. கிட்டத்தட்ட 40 வருடங்கள தாண்டி 42 வருஷங்கள தாண்டி இந்த கல்லூரிங்கிறது ரன் ஆயிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த கல்லூரிய பொறுத்தவரைக்கும் மொத்தம் 14 டிபார்ட்மெண்ட் வந்து ரன் பண்றாங்க. இப்ப நெறைய கல்லூரிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நெறைய பொறியியல் கல்லூரிகள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் அதாவது கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயன்ஸ் பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ மட்டும் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சில பாரம்பரியமான கல்வி நிறுவனங்கள், அதாவது என்னென்ன கல்வி நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரி, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, குமரகுரு, கொங்கு, பண்ணாரியம்மன் இந்த மாரியான காலேஜஸ் தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெரைட்டீஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் குடுப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயன்ஸ்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு, அதுபோக இன்னும் இன்ஜினியரிங்ல நெறைய துறைகள் இருக்குது. அது சார்ந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்தவரைக்கும் மொத்தம் 14 யுஜி கோர்சஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வச்சிருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயன்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங், இசிஇன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள் சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி வச்சிருக்கிறாங்க, மெக்கானிக்கல் வச்சிருக்கிறாங்க, மெக்கட்ரானிக்ஸ் முக்கியமா மெக்கட்ரானிக்ஸ் வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சில கல்லூரிகள்ல மட்டும் தான் இருக்கு. அதுல வந்து ஒரு தலைசிறந்த கல்லூரியா தமிழ்நாட்டோட தலைசிறந்த கல்லூரியா வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி சாரி குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி இருக்குதுங்க. ஈவன் ஃபேஷன் டெக்னாலஜியுமே வந்து இன்ஜினியரிங்ல வந்து இப்ப குடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப இந்த மேனேஜ்மென்ட் கோட்டா அட்மிஷன்ஸ்ல ஜாயின் பண்ணணும். என்ன சார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவங்களோட காலேஜோட அபிஷியல் வெப்சைட்டான www.kct.ac.in அப்படிங்கிற வெப்சைட்ட ஓப்பன் பண்ணீங்கன்னா, எடுத்தோனே நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஹோம் பேஜே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அட்மிஷன்ஸோட லிங்க் தான் வருது. அந்த அட்மிஷன்ஸோட லிங்க்க நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல 3 வகையான அட்மிஷன்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 1 யுஜி அட்மிஷன் அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு போற மாணவர்கள் சேரக்கூடிய யுஜி அட்மிஷன்ஸ்க்கு ஒரு லிங்க் குடுத்திருக்கிறாங்க. 2வது அதாவது டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங்ல நேரடியா 2ஆம் வருடம் சேரக்கூடிய லேட்டரல் என்ட்ரிக்கான அட்மிஷன்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 3வது ஒரு இன்ஜினியரிங்ல யூஜி டிகிரி முடிச்சுட்டு பிஜி டிகிரி போறதுக்கான அட்மிஷன்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ 3க்குமான லிங்க்குமே குடுத்துருக்காங்க. நீங்க பண்ண வேண்டிய தகவல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் ஐடிக்கோ இல்ல மொபைல் நம்பருக்கோ ஒரு லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வரும். அத வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க கேட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் ஃபில் பண்ணணும். அவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா, இத இந்த அப்ளிகேஷன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரியில போய் நம்மளுக்கு வந்து சப்மிட் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 12ஆம் வகுப்பு தேர்வுகள் முடியிற சமயத்துல,
உங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் மாரி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கல்லூரியில் நுழைவுத் தேர்வுகள் இல்லைன்னு நெனைக்கிறேன். ஸோ அத பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது தரப்போறாங்க. ஸோ யாரெல்லாம் மேனேஜ்மென்ட் கோட்டா வழியா தலைசிறந்த கல்லூரிகள்ல சேரணும்னு நெனைச்சிருக்கீங்களோ, அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில. அதுல அந்த டெர்ம்ஸ்ங்கிறது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற பட்சத்தில ஜாயின் பண்ண தேவையில்ல. பட் ஏன் இந்த கல்லூரியில ஜாயின் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன 40 வருட பாரம்பரிய கல்லூரி மற்றும் நேக் அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல வந்து ஒரு நல்ல பொசிஷன் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஒரு நல்ல பொசிஷன் இருக்காங்க. அதுபோக என்பிஏ அக்ரிடேஷன் கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ் என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. பிளேஸ்மென்ட் ரெக்கார்டும் நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. அதுபோக எக்ஸ்போசர் நெறைய கிடைக்குது. அதாவது அங்க வந்து லீடர்ஷிப் குவாலிட்டீஸ்ங்கிறது டெவலப் ஆகுது. நம்ம எல்லாருமே டுவர்ட்ஸ் பிளேஸ்மென்ட், பிளேஸ்மென்ட் மட்டும் ஓடுறோம். ஆனா அத தாண்டியும் நெறைய விஷயங்கள் இருக்குது. நெறைய காம்படிஷன்ஸ்ல கலந்துக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் சரி, கல்ச்சுரல்ஸ் ஆகட்டும் சரி, ஹேக்கத்தான்ஸ் ஆகட்டும் சரி, டிசைன் கான்டெஸ்ட் ஆகட்டும் சரி, நெறைய போட்டிகள் நடக்குது. நெறைய போட்டிகள்ல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டு நெறைய பிரைஸஸ் வின் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி தொடர்ச்சியா உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், கட் ஆஃப்ஸ் இது மாரி பல்வேறு வகையான தகவல்கள் வேணுங்கிறவங்க, யுகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.